Hey traders, welcome all. Krishna here. So yesterday வீடியோலே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பீரிஷாக போகிறது தான் பாசிபிள் அதிகம்னு. அண்ட் எஸ்டர்டே மார்க்கெட் பீரிஷாக போனதை நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருந்தோம், எதனால மார்க்கெட் பீரிஷாக போகலான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோங்கிறத பற்றி. ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், நீங்களுமே லேர்ன் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே நான் சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து நல்ல பீரிஷாக இருந்துச்சு. ஸோ உங்களோட பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து கட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, எக்ஸிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட பொசிஷன்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டேக்கு. மேபி அதில் இனியுமே உங்களுக்கு வந்து மார்க்கெட் பீரிஷாவோ இல்லை புல்லிஷாவோ போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ எஸ்டர்டே பாருங்கள், மார்க்கெட் நல்ல ஒரு செல் ஆஃப் ஆச்சு. ஸோ அந்த ட்ரெண்டு வந்து இன்னைக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அந்த ட்ரேடை நம்ம கட் பண்ணாமல் அதை எகெயின் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எகெயின் இன்றைக்குமே நீங்கள் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 800 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆச்சு, அதேமாதிரி நிஃப்டியுமே 200 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துச்சு. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே செல் ஆஃப் ஆயிருந்துச்சு. ஸோ எஸ்டர்டே வீடியோவில் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், பிக் பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்களோட பொசிஷன்ஸை வந்து கவர் பண்ணலை, அதாவது ஷார்ட் பண்ண அவங்களோட பொசிஷன்ஸை கவர் பண்ணல. தட் மீன்ஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா மார்க்கெட் எகெயின் பீரிஷாக போகிறதுக்கு பாசிபிள் ரொம்பவே அதிகம். ஸோ அதை தான் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங்கே நான் அப்டேட் பண்ணிட்டேன், 24,300ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்னு. ஸோ நிறையா தடவை இந்த லெவலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கண்டினியூவாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் லெவலையுமே நீங்கள் மார்னிங் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ மேபி நீங்கள் இன்ட்ராடே பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ட்ரேட் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நிஃப்டியில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி, டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் இது எல்லாமே நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்னிங் என்ன ஆயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கன்சல்டேட் ஆகி ஒரு ரெக்கவரி குடிச்சு ஒரு 200 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட் எஸ்டர்டே நல்லா செல் ஆஃப் ஆயிருக்கு, ஸோ இன்னைக்கு ஒரு 50% ரிட்ரேஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நினைப்போம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் நல்லா செல் ஆஃப் ஆயிடுச்சு, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எகெயின் மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, ஏன்னா இவ்வளோ தூரம் விழுந்துருச்சுல, கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு கூட அதிகப்படியான பீப்புள் நினைப்போம். ஸோ அப்படி நினச்சி நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ட்ரேட் செட்டப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எகெயின் டிமாண்ட் கிரியேட் ஆகி உங்களோட ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். அதாவது இண்டைசஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் மார்க்கெட் வந்து டேன் பண்ணிடுச்சு, பீரிஷ்லேருந்து புல்லிஷாக மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ உங்களோட செட்டப் வந்து பீரிஷாக தான் இருக்குது, மார்க்கெட்டுமே பீரிஷாக போகிறது தான் பாசிபிள் அதிகம்னா நீங்கள் ஜஸ்ட் போய் கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட் இருக்கவே கூடாது. என்ன பண்ணணும்னா நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி நல்ல புல்லிஷாக அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேடுமே கன்ஃபார்மாக ப்ராஃபிட்டில் வரணுங்கிற அவசியம் கிடையாது, 50-50 சான்ஸ் தான். ஸோ இந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அதையுமே அப்டேட் பண்ணியிருந்தேன். டாக்டர் ரெட்டி வந்து க்ளோஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தேன், 922 போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்க ரெஸ்ட் ஆஃப் தி பொசிஷன் ஹோல்டு பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஐ லுக் ஃபார் 24,000 லெவல் டு புக் த ப்ராஃபிட்னு சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து நல்ல பீரிஷாக இருந்துச்சு. ஸோ இனியும் லோவர் ஜோனில் போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க கோயிங் லோவர் இன் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஸோ கண்டினியூவாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் பேங்க் நிஃப்டி நல்லாவே ஃபால் ஆச்சு. ஸோ நம்மளோட வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கியும் நேற்றும் நல்ல ஒரு ட்ரேட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அனலைஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி போகலாங்கிறத பற்றி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நல்லா பாருங்கள், இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அதிகப்படியாக இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்பர் ஏரியாவில். ஸோ இந்த லெவலில் இருந்து கண்டிப்பாக நம்ம லாங் சைடு போகக்கூடாது, இதுலேருந்து ஷார்ட் ட்ரேட் போடலான்னு மெனி டைம்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 days இதே தான் நான் கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த ஜோனில் நிஃப்டி பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது. ஸோ எதனால் அப்படி சொன்னாங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டே கேண்டிலில் கிட்டத்தட்ட 53,500லேருந்து 52,000 கிட்டத்தட்ட 1,500 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து பிரேக் அவுட் பண்ணி போகும் நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரிவார்ட் கிடச்சிருக்காரு. பட் நீங்கள் இந்த ஜோனை வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி ஷார்ட் சைடு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 1,500 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, 1,500 பாயிண்ட்ஸ் எல்லாராலையும் கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியாது, என்னாலையும் முடியாது. பட் அட்லீஸ்ட் உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படியான ப்ராஃபிட் நீங்கள் இந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம், அது கன்ஃபார்மாக. ஓகே,
ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா நல்ல செல் ஆஃப் ஆகிட்டு இப்போ பாருங்கள் இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருக்கா ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கேருந்து யூட்டர்ன் பண்ண போகுதுன்னு கண்டிப்பாக கொடுக்கல. இப்போயுமே ஸ்டில் பீரிஷாக தான் இருக்குது. ஸோ எனி புல் பேக் ப்ரைஸ் மேலே போனாலும் எகெயின் நான் வந்து ஷார்ட் பண்ண தான் பார்ப்பேன். கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து நான் பை பண்ண பார்க்க மாட்டேன். அண்ட் என்னோட பேங்க் நிஃப்டி ட்ரேட் பார்த்தீங்கன்னா மேபி டுமாரோ நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் அதிகம். அண்ட் நிஃப்டி ட்ரேடை வந்து கண்டினியூவாக நான் ஹோல்டு பண்ணுவேன் டில் நெக்ஸ்ட் வீக் வர. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டி சார்ட்டை பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் நிஃப்டி வந்து டச் பண்ணும்போதே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், மார்க்கெட் வந்து பீரிஷாக போகுது தான் பாசிபிள் அதிகம், இங்கேருந்து நான் கண்டிப்பாக லாங் சைடு போக மாட்டேன்னு. அதே மாதிரி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறத மெனி டைம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கன்சோலேட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ என்ன தான் கன்சோலேட் ஆனாலும் ஃப்ரைடே நல்லா செல் ஆஃப் ஆகிட்டு எகெயின் நல்ல ஷார்ட் கவரிங் ரேலி கொடுத்துருச்சு. ஸோ சண்டே நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன், இது வந்து ஷார்ட் கவரிங் ரேலி தான், கண்டிப்பாக இங்கேருந்து மேலே போகிறதுக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா டிமாண்ட் கிரியேட் ஆகலை, புதுசாக பையர்ஸுமே அதிகப்படியாக வரலைங்கிறத நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூவாக 3 நாள் டவுன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அதை தான் நம்ம நிறையா தடவை சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் நீங்களுமே பார்த்துட்ருக்கீங்க, நான் எல்லா ட்ரேடையுமே டெலிகிராம் அண்ட் யூடியூப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் லைவாக. ஸோ நீங்களும் ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் நல்ல ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கிற ட்ரேட்டை கண்டிப்பாக கேப்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். நம்ம ஷேர் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.